எனக்கு அன்பானவர்களே, இயேசுவின் வெற்றி ஊழியம் வழங்கும் இயேசுவின் வெற்றி நேரம் என்னும் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இப்பொழுதும் நம்முடைய அன்பு சகோதரர் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வருகிறார்கள். ஜெபத்தோடு காத்திருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இந்த மகிமையின் ஆண்டுக்குள் பிரவேசிக்க தேவனாகிய கர்த்தர் நமக்கு பாராட்டின கிருபைகளை எண்ணி தேவனாகிய கர்த்தருக்கு மகிமையின் கனத்தை நாம் செலுத்துவோம். என அன்பானவர்களே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். உலகிலே கண்ட அநேக காரியங்கள் மாறி போயிருக்கலாம். மனதிலே சோர்வுகள் உங்கள் வாழ்வில் கடந்து வந்து கொண்டிருக்கலாம். சில மாற்றங்களினால் உங்கள் இருதயத்தில் துக்கமும் திகிலும் நிறைந்திருக்கலாம். அதை மாற்றி அமைக்கிற தேவன் இன்று உங்களோடு கூட இடைபட போகிறார். வேதத்தில் வாசிக்க கேட்கும் பொழுது யோவானின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், சற்றே நீங்கள் கேளுங்கள். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள். ஒரு நாளில் தம்முடைய அடியவர்களாம் சீசர்களை பார்த்து இயேசு நேரடியாக சொன்னார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. அதற்கு பதிலாக ஒரு காரியத்தை நீங்கள் தொடங்க வேண்டும். தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள் என்று இயேசு சொல்லுகிற காட்சிகள் தான். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற, தொலைக்காட்சிக்கு முன்பாக அமர்ந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு புதிய காரியத்தை தேவன் தொடங்கும்படியாக உங்கள் வாழ்விலே சித்தம் கொண்டிருக்கிறார். உங்கள் வாழ்வை பற்றி அநேக நேரம் கசந்த அனுபவமாக இருக்கிறது என்று சொல்லி உங்கள் மனதிலே கலக்கங்கள் நேரிட்டது, துயரங்கள் நேரிட்டது, வேதனைகள் நேரிட்டது. அது இனி வருகிற நாட்களில் மாற்றி அமைக்கப்பட போகிறது. இயேசு சொன்னார், தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள். சரி, நம்முடைய வாழ்வில் மிகப்பெரிய நன்மைகளை தேவன் கொடுக்கும்படியாக சித்தம் கொண்டிருக்கிறார். விசுவாசம் விசுவாசம் வேதத்தில் வாசிக்க கேட்கும் பொழுது கடைசி நாட்களில் மனுஷகுமாரன் விசுவாசத்தை பூமியிலே காண்பாரோ என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. இன்றும் கூட ஆண்டவராகிய தேவன் அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் அவர் செய்ய போகிற காரியத்தை குறித்து வேதம் தெளிவாக சொல்கிறது. நீதிமொழிகளின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், சற்றே நீங்கள் கேளுங்கள். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. தேவனாகிய கர்த்தர் இங்கே சொல்லும் காட்சிகளை கவனித்து பாருங்கள். நிச்சயமாகவே நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. தேவனை விசுவாசிக்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் ஒரு நல்ல முடிவு உங்கள் எல்லைக்குள் காணப்பட போகிறது. என அன்பான சகோதர சகோதரிகளே, ஆரம்ப ஊழியர்களே, அநேக முடிவுகள் தெரிய வேண்டும். தேவன் இந்த காரியத்தில் என் முடிவை பற்றி சொல்ல வேண்டும், எவ்வண்ணமாக இருக்க போகிறது என்று சொல்லி நீங்கள் கலங்கினவர்களாக துக்கித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் புலம்பல்கள் ஆனந்த களிப்பாக மாறும். நீங்கள் புலம்பி ஜெபித்தீர்கள், உள்ளம் உடைந்து கதறினீர்கள், ஏமாற்ற நேரிட்டு விட்டது என்று சொல்லி சஞ்சலப்பட்டீர்கள். தேவனே தேவனே, இந்த காரியத்தில் எனக்கு ஒரு நல்ல முடிவை தாரும் என்று நீங்கள் வினாவினீர்கள். தேவனாகிய கர்த்தர் அந்த நல்ல முடிவை உங்களுக்கு கொடுக்க போதுமானவர். அநேக நினைப்பார்கள், ஜெபித்தேன், முடிவு தெரியவில்லை, பிள்ளைகளுக்காக நான் பாரப்பட்டு திருமண காரியங்களுக்காக ஒழுங்கு செய்தேன், அதுவும் என்னுடைய வாழ்வில் உடைந்து போனதை போல் இருக்கிறது. ஒவ்வொரு காரியத்திலையும் முடிவு முடிவு வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிற நீங்கள், சரி, இன்று நான் தேவனை துதிக்க போகிறேன், என்னுடைய வாழ்வில் நல்ல முடிவை தேவன் தருவார் என்று விசுவாசத்தோடு எத்தனை இந்த தொலைக்காட்சிக்கு முன்பாக இருந்து கைகளை தட்டி இப்பொழுது தேவனை ஆர்ப்பரிக்கிறீர்களோ, அத்தனை பேருடைய வாழ்விலும் அதிசய வல்லமை வெளிப்பட போகிறது. அதிசய வல்லமை வெளிப்பட போகிறது. ஹல்லேலூயா,
ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய நம்பிக்கை வீண் போகாது. நல்ல முடிவு பிறக்கும். இந்த நல்ல முடிவை குறித்து, நம்பிக்கையை குறித்து வேதம் சொல்லுகிறது. நம்முடைய ஆதி பிதா ஆபிரகாம் அவர்களை குறித்து வாசிக்க கேட்கும் பொழுது வேதாகமத்தில் ரோமரின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 20-21 சற்றே நீங்கள் கேளுங்கள். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். இங்கே வாசிக்க கேட்கும் பொழுது ஆபிரகாம் சொல்லும் காட்சிகளை கவனித்து பாருங்கள். தேவனை மகிமைப்படுத்தினார், மறுபக்கம் அவருக்கு ஒரு நம்பிக்கை, தேவனின் மேல் விசுவாசம் வைத்து வல்லவனானான். என் அன்பு சகோதர சகோதரிகளை, மகிமைப்படுத்துவோம். நல்ல முடிவு வந்துவிட்டது என்று சொல்லி தேவனுக்கு துதிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் நாம் ஏறெடுக்கும் போது தேவனாகிய கர்த்தர் நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஆபிரகாம் வாழ்வில் நிகழ்ந்த காட்சிகளை குறித்து அவர் சொல்லும் போது சொல்லும் காரியங்களை கவனித்து பாருங்கள். வாக்குத்தத்தம் பண்ணினவர் நிச்சயம் நிறைவேற்றுவார் என்று மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை. அநேக நேரங்களில் தேவனுடைய பிள்ளைகள் சோர்ந்து போய் விடுவார்கள், தளர்ந்து போய் விடுவார்கள். ஐயா, என்னுடைய வாழ்வில் இதை நம்ப முடியவில்லை, இந்த காரியத்தை என்னால் விசுவாசிக்க முடியவில்லை, ஏனென்று என்னால் புரிந்து கொள்ளவும் முடியவில்லை என்று சொல்லக்கூடியவர்கள் உண்டு. வாக்குத்தத்தம் ஆம் என்றும் ஆமேன் என்றுமாக இருக்கிறது. விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய கிறிஸ்து இயேசுவை நோக்கி பார்த்து நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் ஓடுவதற்கு ஆயத்தமாவோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் நின்று விட்டீர்கள். உங்களுடைய பயணத்தை தொடங்கும்படியாக உங்கள் காரியம் சித்தி பெற வேண்டும், உங்கள் காரியத்தில் மேன்மை உதிக்க வேண்டும், உங்கள் காரியத்தில் நிறைவை பார்க்க வேண்டும், நிறைவானதை கண்டு நீங்கள் மகிழ வேண்டும் என்று விரும்பினீர்கள். அது இனி வருகிற நாட்களில் நடக்கத்தான் போகிறது. ஒருவேளை கேட்கலாம், பிரதர் எப்படி நடக்கும்? ஆபிரகாமுடைய சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தார். எதை எண்ணினார்? வாக்குத்தத்தம் கொடுத்த தேவன் எப்படியும் நிறைவேற்றுவார் என்று முழு நம்பிக்கையோடு கூட காணப்பட்டார். என் அன்பு சகோதர சகோதரிகளை, தேவன் உங்களுடைய கையை பிடித்து சொல்கிறார், சில காரியத்தை நீங்கள் எண்ணாதீர்கள், விட்டுவிடுங்கள். உங்கள் சூழ்நிலையை பார்க்காதீர்கள், உங்களுடைய தடுமாற்றத்தை பார்க்காதீர்கள், உங்களுக்கு இருக்கும் தடைகளை பார்க்காதீர்கள், உங்களுக்கு இருக்கும் எதிர்ப்புகளை பார்க்காதீர்கள், உங்களுக்கு இருக்கிற சோதனைகளை பார்க்காதீர்கள். நான் உங்களுக்கு உரைத்த வாக்குத்தத்தங்களை எண்ணி பாருங்கள், எப்படியும் நிறைவேற்ற வல்லமை உள்ளவர் என்று இப்பொழுதே துதிக்க ஆரம்பியுங்கள் என்று தேவனுடைய கையை பிடித்து சொல்லுகிறார். என கண்பானவர்களே, பல நேரங்களில் நாம் சூழ்நிலையை பார்க்கிறோம், சோர்ந்து விடுகிறோம். நடக்குமா பிரதர்? வாய்க்குமா பிரதர்? கிடைக்குமா பிரதர்? ஜெயிப்போமா பிரதர்? காரியம் கைகூடுமா பிரதர்? இப்படியே சொல்லி 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 கலங்கி கொண்டிருந்தீர்கள். ஸ்டாப் என்று நிறுத்துவோம். அதற்கு பதிலாக விசுவாசம் தேவன் செய்வார். ஆபிரகாம் அவர்களுடைய வாழ்வில் தேவனாகிய கர்த்தர் செய்தார். தேவன் சொன்ன வண்ணமாக, தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் படியாக ஆபிரகாமுடைய வாழ்வில் இல்லாத ஒரு காரியத்தை 100 வயதான காலத்தில் அந்த குடும்பம் காணும்படியாக தேவன் செய்தார். அநேக ஆண்டுகள் உருண்டோடி விட்டது. ஒரு பக்கத்தில் நீங்கள் சோதனையின் பாதையிலே கடந்து வந்தீர்கள், உங்கள் வாழ்வில் மேன்மை உதிக்கவில்லை, உங்கள் குடும்பத்தில் சில காரியங்கள் இல்லை என்று சொன்னீர்களே. விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் காரியத்தில் கடந்து வருகிறது நீங்கள் காண்பீர்கள். ஆபிரகாமுடைய குடும்பத்தில் பிள்ளை செல்வம் இல்லை, தேவனை விசுவாசித்தார், அது வந்து நிறைவேறியது. கண்டார்கள், தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இதைத்தான் ஆண்டவர் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறார். இல்லாததை குறித்து கலங்கினது போதும், அதற்கு பதிலாக விசுவாசித்து துதிக்க தொடங்கிவிடுங்கள். தேவனாகிய கர்த்தர் காரியங்களை கைகூட பண்ணி நிறைவானதை நமக்கு ஏற்படுத்துவார். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் இப்பொழுது உங்களோடு கூட பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் எத்தனை பேர் சொல்ல போகிறீர்கள், நாங்கள் தேவனை விசுவாசிப்போம்,
நம்பிக்கையோடு நல்ல முடிவு வந்துவிட்டது, தேவன் எங்கள் ஒவ்வொரு காரியத்திலையும் நல்ல முடிவை தருவார் என்று கைகளை தட்டி தேவனை துதியுங்கள். சரி, விசுவாசிக்கும் போது நல்ல முடிவு. இரண்டாவது, விசுவாசிக்கும் போது நமக்கு நிகழும் காரியங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 43 அதிகாரம் 19 வசனம் சற்றே நீங்கள் கேளுங்கள். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். இங்கே வாசிக்க கேட்கும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி உரைக்கிறான், தேவஜனமே, தேவஜனமே, இனி வருகிற நாட்களிலே தேவன் உங்களுக்கு புதிய காரியங்களை செய்ய போகிறார், அவாந்தர வெளிகளில் ஆறுகளை உண்டாக்குவேன் என்று சொன்னார். சற்றே நீங்கள் சிந்தித்து பாருங்கள், என்ன நிகழப்போகிறது? அவாந்தர வெளியாக இருக்கிறது, வனாந்தரத்தை போல் இருக்கிறது. எப்படியா தண்ணீர் புறப்பட்டு வரும்? தண்ணீர் எப்படி புறப்பட்டு வரும்? தேவன் சொல்லுகிறார், இதுதான் புதிய காரியம். நீங்கள் இருக்கிற இடம் வனாந்தரம், நீங்கள் இருக்கிற இடத்தில் தண்ணீர் வரக்கூடியதான நிலைகள் இல்லை. நீங்கள் விரும்பி வாஞ்சிக்கிற காரியங்களை இந்த வனாந்தரத்தில் பார்க்க முடியாது, அவாந்தர வெளிகளிலே பார்க்க முடியாது. ஆனால் என்னுடைய வல்லமையினாலே என் ஜனத்திற்காக அவர்கள் என்னை விசுவாசித்தபடியினால் இனி வருகிற நாட்களிலே அது புதிய காரியமாக உங்களுடைய கண்கள் காணப்போகிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் என்னதான் சொல்கிறீர்கள்? ஐயா, இந்த ஆண்டு பிறந்து விட்டது, இந்த ஆண்டுக்குள்ளாக நான் அடியெடுத்து வைக்கிறேன், இப்பொழுதே எல்லாம் வனாந்தரத்தை போல் இருக்கிறது. இப்ப நாங்க உங்களுக்கு ஆண்டவராகிய தேவன் ஆறுகளை உண்டாக்க போகிறார். அதை பார்க்கும்போது உங்கள் மனம் என்ன சொல்லும்? தேவனாகிய கர்த்தர் இந்த இடத்திலையும் என் தேவைகளை, என் விருப்பத்தை, என் வாஞ்சைகளை, என் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற வல்லமை உள்ளவர் என்று எத்தனை பேர் நீங்கள் துதிக்க போகிறீர்களோ, எத்தனை பேர் விசுவாசித்து கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறீர்களோ, அத்தனை பேருடைய வாழ்விலும் அவாந்தர வெளிகளிலே ஒரு ஆறு புறப்பட போகிறது, ஒரு பெரிய நதி ஓடி வரப்போகிறது, ஒரு பெரிய காரியம் புதிதாய் உங்கள் வாழ்க்கையிலே தோன்ற போகிறது. கைகளை தட்டி இனி வருகிற நாட்களிலே நான் நிற்கிற இடம் எப்படி இருந்தாலும் புதிய காரியத்தை தேவன் செய்வார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். சரி, என கண்பானவர்களே, தேவனாகிய கர்த்தர் நமக்கு செய்கிற அந்த புதிய காரியம் எவ்வண்ணமாக இருக்கும்? அதை குறித்து வேதத்தில் வாசிக்க கேட்கும் பொழுது 2 ராஜாக்களின் புத்தகம் 5 அதிகாரம் 1 வசனம் சற்றே நீங்கள் கவனியுங்கள். சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவரிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாய் இருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியாய் இருந்தான். இங்கே வாசிக்க கேட்கும் பொழுது ஒரு சிறந்த மனிதரை குறித்து வேதம் சொல்லுகிறது. யார்? யார்? மிகப்பெரிய பராக்கிரமசாலி, ராணுவத்தின் தளபதியாக கேப்டனாக இருக்கும் நாகமான். நாகமான், இந்த நாகமானுடைய வாழ்வை குறித்து அவர் சிறந்த ஒரு நிலையில் காணப்பட்டார், உயர்ந்த நிலையில் காணப்படுகிறார். ஏராளமான ரட்சிப்பை கண்டவர், நன்மைகளை கண்டவர், வெற்றியை கண்டவர், மேலான காரியங்களை பார்த்தவர். இப்பொழுதோ அவருடைய வாழ்வில் ஒரு நீங்கா துயரம் தொற்றி பிடித்துக் கொண்டிருக்கிறது. நீங்கா துயரம் தொற்றி பிடித்துக் கொண்டிருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, செல்வந்தர்களே, ஆரம்ப ஊழியர்களே, நீங்கள் தேவனுக்காக பிரகாசிக்க விரும்புகிறீர்கள். உங்கள் வாழ்வில் கர்த்தர் இடைப்பட்டு அநேக நன்மைகளை செய்தார். உங்கள் விண்ணப்பங்கள் கேட்கப்பட்டது, உங்கள் தேவைகள் சந்திக்கப்பட்டது. ஆனாலும் ஏதோ ஒரு காரியம் உங்களை தொந்தரவு செய்து கொண்டிருக்கிறது, உங்களை கலங்க பண்ணுகிறது, உங்கள் விசுவாசத்தை உடைக்கிறது, உங்கள் நம்பிக்கையை பறிக்கிறது, உங்களுடைய பரிசுத்தத்தை கெடுக்கிறது. என் விண்ணப்பத்தை கேட்டீர், எத்தனையோ நன்மைகளை செய்தீர், இன்னும் இந்த ஒரு முழுமையான விடுதலையை பார்க்க முடியவில்லையே. இந்த ஒரு காரியம்
இந்த ஒரு காரியம். ஹலோ பிரதர், நாகமானுக்கு ஒரே ஒரு பிரச்சனை, தன் சரீரத்தில் குஷ்டரோகத்தினால் பாதிக்கப்பட்டிருந்தார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற, தொலைக்காட்சிக்கு முன்பாக கவனிக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே ஏராள நன்மைகள் இருக்கிறது. ஆனால் ஏதோ ஒரு காரியம் உங்களை வேதனைப்படுத்துகிறது. ஏதோ ஒரு காரியம் உங்களுடைய வாழ்க்கையை கலங்க பண்ணுகிறது. நாகமானுக்கு குஷ்டரோகம் இருந்ததினால் அவருடைய வாழ்வில் நிம்மதியாக இருந்திருக்க முடியாது. சில நாட்களாக நீங்களும் இப்படித்தான் சொல்லுகிறீர்கள், எங்கள் குடும்பத்தில் ஏற்பட்ட இந்த வியாதிகள், எங்கள் குடும்பத்தில் வந்த நஷ்டங்கள், எங்கள் பிள்ளைகளால் ஏற்பட்ட துயரங்கள், எங்கள் தொழிலில் வந்த போட்டிகள், எங்களுடைய தொழிலில் ஏற்பட்ட நஷ்டங்கள், நாங்கள் ஏமாற்றப்பட்டு நம்பினவர்களால் ஏமாற்றப்பட்டு நிறைவானதை பார்க்க முடியவில்லையே என்று உங்கள் மனம் கலங்கி தத்தளிப்போடு புலம்பலோடு அழுது கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு ஆண்டவராகிய தேவன் உங்கள் அழுகையை ஆனந்த களிப்பாக மாற்றுவார். அது நடக்குமா பிரதர்? நிச்சயமாய் நடக்குமா? நிச்சயமாய் நடக்குமா? நடக்கும். தேவனிடத்தில் விசுவாசமாய் இருந்தால் தேவன் அதை செய்கிறார். சரி, அவர் சொல்லாகும், கட்டளையிட நிற்கும். இன்று அவர் உங்களுக்கு சொல்வார் என்று சொன்னால், நீங்கள் எதிர்பார்த்திருக்கிறதான அந்த ஆச்சரியமான ஒரு புதிய தொடக்கத்தை உங்கள் வாழ்விலே, உங்கள் குடும்பத்தில், உங்கள் தொழிலில், உங்கள் வியாபாரத்தில், உங்கள் எதிர்காலத்தில் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று காத்திருந்து ஜெபித்தீர்களே, ஆண்டவரே நான் அயல் நாட்டுக்கு வேலைக்கு போகணும், வெளிநாட்டிலே பணிபுரிய வேண்டும், விசா கிடைக்காமல் இருக்கிறது, விசா கிடைத்தாலும் என்னுடைய கையிலே பணம் இல்லை, ஒரு புதிய காரியத்தை எனக்கு செய்யும் என்று சொல்லி நீங்கள் எதிர்பார்த்திருக்கிறீர்கள். பிள்ளைகளுக்கு திருமணம் ஒழுங்காகிவிட்டது, கையிலோ பணம் இல்லை, ஒரு புதிய அற்புதம் நடக்க வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறீர்கள். பிள்ளைகள் வயதாகிவிட்டது, ஆனாலும் இன்னும் ஒரு நன்மை இல்லை, ஒரு புதிய தொடக்கம் வேணும் என்று நீங்கள் கேட்டீர்கள். தேவன் திருப்பி போட போகிறார். எல்லா சூழ்நிலைகளையும் தேவன் எல்லாவற்றையும் மாற்றி அமைக்க போகிறார். அதற்கு பதிலாக நீங்கள் எதிர்பார்த்திருக்கிறதான நல்ல ஒரு புதிய காரியத்தை தொடங்க போகிறார். நிகழ்ந்ததை கவனியுங்கள். நாகமான் கனமுள்ளவன், இராணுவ தளபதி, ஆனாலும் அவருடைய வாழ்வில் நீங்காத துயரம். அன்று இருந்த எகிப்தில் இருந்து பிடிபட்டு வந்ததான அடிமை பெண் அவள் வீட்டில் வேலை அமர்த்தப்பட்டிருந்தாள். ஒரு செய்தியை சொல்லுகிறார், ஐயா நீங்கள் ஆரோக்கியம் அடைவதற்கு இஸ்ரவேல் தேசத்தில் எலிசா என்கிற ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், அவரிடத்தில் போனால் அவர் உங்களுக்காக தேவனிடத்தில் மன்றாடி ஜெபிப்பார், நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள் என்று அவருக்கு ஆலோசனை கூறப்பட்டது. அவர் அவனமாக கேட்டார். இஸ்ரவேல் தேசத்திற்கு புறப்பட்டு வந்தார். எலிசா தீர்க்கதரிசியை பார்த்தார். எலிசா தீர்க்கதரிசி சொன்னார்கள், சரி, இன்று உங்களுடைய வாழ்வில் ஒரு புதிய தொடக்கம் வரப்போகிறது. அந்த தொடக்கத்தை உங்கள் கண்களினாலே இன்னும் கொஞ்ச நேரத்திற்குள் காணப்போகிறீர்கள். என்னதான் செய்ய வேண்டும்? அவர் சொல்கிறார், இதோ ஓடிக்கொண்டிருக்கிற இந்த யோர்தானின் நதியிலே நீர் 7 முறை முங்கி எழ வேண்டும். எழுந்த பின்பு அந்த புதிய காரியத்தை காண்பீர். அப்படித்தான் வேதம் சொல்கிறது. 2 ராஜாக்களின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சற்றே நீங்கள் கவனியுங்கள். அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். இங்கே வாசிக்க கேட்கும் பொழுது நாகமானின் அதே சரீரம் என்ன காட்சியளிக்கிறது? ஒரு முறை முங்கி எழுந்தார், 2வது முறை ஸ்நானம் பண்ணி வந்தார், 3, 4, 5, 6, 7 பரலோகம் பார்த்தது. 7வது முறை முங்கி எழும்போது அவருடைய சரீரத்தில் இருந்த குஷ்டரோகம் நீங்கினது. சிறுபிள்ளையின் புதிய மாம்சம் அவர் சரீரத்தில் இணைத்து விட்டது. ஹலோ பிரதர், அதே சரீரத்தில் மாற்று அறுவை சிகிச்சை அல்ல, மாற்று எந்த உறுப்புகளையும் மாற்றவில்லை. அதே சரீரம், குஷ்டரோகம் இருந்த அதே இடத்தில் ஒரு புதுமையான சிறு பிள்ளையின் சரீரம் அங்கே ஒட்டப்படுகிறது, மாம்சம் ஒட்டப்படுகிறது. இந்த காட்சிகளை நாகமான் பார்க்கிறான்.
என்னுடைய வாழ்வில் என் கைகளிலே நான் குடமடைந்து தேவனே என்று சொல்லி கதரும் காட்சிகளை பார்த்திருக்க கூடும். என கண்பானவர்களே, நாகமானுடைய வாழ்வில் எத்தனை யுத்தங்களை கண்டு ஜெயித்தாலும் அவருடைய மனதிலே இந்த குஷ்டரோகம் அழுத்திக் கொண்டிருந்தது, வேதனையாயிருந்தது. அதை மாற்றியமைக்க சர்வ வல்லமுள்ள தேவன் தம்முடைய ஊழியக்காரனாகிய எலிசாவுக்கு சொன்ன வண்ணமாக அவர் செய்தார். இதை கவனித்துக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, புதிய காரியத்தை தேவன் செய்ய வேண்டும். அவர் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவர் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யும் போது அந்த காரியங்கள் நிகழத் தொடங்கிவிடும். கர்த்தருடைய வார்த்தையின் படியாக எலிசா சொன்ன வண்ணமாக இறங்கினார். நாகமான் அதிசயத்தை கண்டார், புதுமையை பார்த்தார். எத்தனை பெரிய ஆச்சரியம், எத்தனை பெரிய அதிசயம்! அதே தொழுநோய் இருந்த சரீரத்தில் ஒரு புதிய சரீரம் எப்படி வந்து இணைந்தது, எப்படி வந்து இணைந்தது? இதைத்தான் கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார். அவாந்தர வெளிகளில் நான் ஆறுகளை உண்டாக்குவேன், வண்ணாந்தரத்தில் எப்படி தண்ணீர் வந்து சேரும், உங்கள் குடும்பத்திற்கு வர வேண்டிய நீதி எப்படி வந்து சேரும், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய உயர்வு எப்படி வந்து சேரும் என்று நீங்கள் கேட்கிறீர்கள். உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் எப்படி வந்து சேரும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். உங்களுடைய குடும்பத்தில் இந்த நன்மை எப்படி வரும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். நாகமானுடைய சரீரத்தில் ஒரு புதிய சரீரம் உருவாக்கினவர் தேவன். அந்த தேவன் தான் உங்கள் அருகில் நின்று கொண்டிருக்கிறார். சகோதரியே, சகோதரனே, உங்கள் அருகில் நின்று கொண்டிருக்கிறார். நீங்கள் விசுவாசித்தால் புதிய காரியத்தை இந்த வருடத்தில் இனி வருகிற நாட்களில் தேவனாகிய கர்த்தர் செய்ய போகிறதை நீங்கள் காணப்போகிறீர்கள். கைகளை தட்டி நான் தேவனை விசுவாசிப்பேன், புதிய காரியத்தை காண்பேன், அறிக்கையிடுங்க, சொல்லுங்க, அறிக்கையிடுங்க, சொல்லுங்க. தேவன் கேட்கட்டும், சாத்தான் வெட்கப்படட்டும். தேவன் கேட்கட்டும், சாத்தான் வெட்கப்படட்டும். ஹல்லேலூயா. சரி, தேவனை விசுவாசிக்கும் போது மூன்றாவது நமக்கு கிடைக்கும் காரியங்கள், அதை குறித்து வேதத்தில் வாசிக்க கேட்கும் பொழுது தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் சற்றே நீங்கள் கேளுங்கள். பின்பு ராஜா சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினான். இங்கே வாசிக்க கேட்கும் பொழுது பாபிலோன் தேசத்தில் மிகப்பெரியதான ஒரு சோதனைக்கு நடுவில் இந்த 3 பேரும் கடந்து செல்கிறார்கள். ராஜாவின் கட்டளை தேவனுக்கு விருப்பம் இல்லாமல் இருந்தது. அந்த கட்டளைக்கு அவர்கள் இணங்கவில்லை, அதை தள்ளிவிட்டார்கள். தள்ளினது நிமித்தமாக அவருடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய சோதனை அவர்களுக்கு வந்தது. அந்த சோதனைக்கு நடுவில் நடந்து சென்றார்கள். என்ன நிகழப்போகிறதோ என்று பாபிலோன் மாகாணம் எங்கிலும் பேசப்பட்ட ஒரு செய்தி. என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவனுக்காக வைராக்கியமாய் இருந்தீர்கள், தேவனுடைய சமூகத்தை வாஞ்சித்து நாடினீர்கள், ஒவ்வொரு நாளும் கர்த்தர்தான் தஞ்சம் என்று வாழ்ந்தீர்கள். ஆனால் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்தது என்ன? துயரம், துன்பங்கள், மனித வெறுப்புகள், அவதூறின் செய்திகள், நிந்தைகளும் அவமானங்களும் உங்கள் வாழ்வை புரட்டி போட்டு விட்டது. இப்பொழுது உங்கள் மனம் கலக்கத்தோடு கூட ஏங்கி நிற்கிறது. இந்த 3 வாலிபர்களை நினைத்து பாருங்கள். சோதனைக்கு நடுவில் நடந்தார்கள், துயரமான செய்தியை காதுகளிலே கேட்டார்கள். ஒரு பக்கத்தில் தேவனுடைய சமூகத்தில் அவர்கள் உறுதியாக இருந்தார்கள். எத்தனை பெரிய தண்டனைகள் வந்தாலும் தேவன் தப்புவிக்க வல்லவர், தேவன் தப்புவிக்க வல்லவர் என்று விசுவாசித்து முழக்கமிட்டார்கள். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் தப்புவிக்க வல்லவர், தப்புவிக்காமல் போனாலும் எங்கள் தேவனை நாங்கள் உயர்த்துவோம் என்று உறுதியாய் காணப்பட்டார்கள். என்னுடைய ஆரம்ப நாட்கள் ஊழியத்தில் இப்படித்தான். ஒன்றல்ல, இரண்டல்ல, எண்ணற்ற சோதனைகள், பலவிதமான நிந்தைகள், அவை சொல்லுகள், பல கடினமான பாதைகளிலே கடக்கும் போது ஒரே ஒரு காரியம் என் மனதிலே தேவன் வைப்பார். என்ன வந்தாலும் எனக்காக நீ நிற்கிறபடியினால் ஏற்ற வேளைகளிலே என்னுடைய வல்லமை
உனக்கு செய்ய வேண்டிய அத்தனை காரியங்களையும் செய்து முடிக்கும் என்று தேவன் ஆலோசனையாக என்னை உற்சாகப்படுத்துவார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, அந்த 3 வாலிபர்கள் என்ன தவறு செய்தார்கள், என்ன பாவம் செய்தார்கள்? அவர்கள் போன இடம், அவர்களுக்கு கிடைத்த தண்டனை இந்த உலகிலே யாரும் பார்க்க முடியாத தண்டனை, யாருக்கும் கிடைக்காத ஒரு தண்டனை. உண்மையாய் வாழ்ந்து அப்படிப்பட்ட தண்டனையின் வழியாக, சோதனையின் வழியாக கடந்து சென்றார்கள். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் இதைத்தான் சொல்லுகிறீர்கள். ஐயா, நாங்கள் கடந்து செல்கிற பாதை கடினமானது, கண்ணீர் வடிக்க பண்ணுகிறது, இருதயமே நொறுங்கி விடுகிறது என்று சொல்லி நித்தம் கலங்கி 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 ஒவ்வொரு நாள் இரவை கடப்பது உங்களுக்கு பயமாக இருக்கிறது. அடுத்த நாள் என்ன நடக்கும்? இந்த கடன் பிரச்சனை மிகப்பெரிய சோதனையாக மாறிவிட்டது. இந்த வியாதி, இந்த உறவுகள் என் வாழ்வை கலங்க பண்ணுகிறது. ஸ்டாப் என்று ஆண்டவர் நிறுத்த போகிறார். நீங்கள் தேவனிடத்தில் வைராக்கியமாக, உண்மையாக இனி வருகிற நாட்களிலே எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போகிறீர்களோ அத்தனை பேருடைய வாழ்விலே சர்வலோகத்தின் ஆண்டவர் ஒரு பெரிய உயர்வை ஏற்படுத்துவார். வேதம் என்ன சொல்லுகிறது? ராஜா இந்த 3 வாலிபர்களை அழைத்தான், அழைத்து அந்த தேசத்திலே உயர்த்தி வைத்தான். சற்று நீங்கள் எல்லாரும் கவனிக்கணும், ஒரு முறை எல்லாரும் கவனிக்க வேண்டும். எந்த ராஜா அவர்களை அழிக்க நினைத்தானோ அதே ராஜா அந்த தேசத்திலே உயர்த்தி வைத்தார், உயர்த்தி வைத்தார். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, உண்மையாய் வாழுகிறவர்கள் ஏற்ற காலத்தில் தேவனாகிய கர்த்தர் நிச்சயம் உயர்த்துவார். விசுவாசத்தை விட்டுவிடாதீர்கள். 3 பேரும் அந்த தேசத்தில் உயர்த்தப்பட்டார்கள். தேவனாகிய கர்த்தர் அவண்ணமாக அவர்களுக்காக தேவன் செய்தார். அக்கினிக்கு நடுவிலே தூக்கி போடப்பட்ட போதும் 4வது நபராக அகிலத்தையும் படைத்த தேவன் அவர்களோடு கூட நின்றார். இந்த வருடம் முழுவதுமாக கர்த்தர் உங்களோடு கூட நிற்க போகிறார். எத்தனை சோதனைகள் வந்தாலும் உங்களுக்கு ஒரே ஒரு நினைவு இருக்க வேண்டும், நாங்கள் விசுவாசித்திருக்கிற தேவன், நாங்கள் நம்பி இருக்கிற தேவன் எங்களை உயர்த்தத்தான் செய்வார், அழிந்து போக விடமாட்டார், சோதனையிலே சிக்கிக்கொள்ள விடமாட்டார் என்று உறுதியாக, தைரியமாக தீர்மானம் எடுத்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். என கண்பானவர்களை, தேவனை விசுவாசிக்கும் போது நல்ல முடிவு, புதிய காரியம், உயர்வு. இப்பொழுது நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். என்னோடு கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? நாம் ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் இனி வருகிற நாட்களில் புதிய காரியங்களை இவர்கள் பார்க்கட்டும். ஐயா தேவனே, உம்மை நம்பி இருந்தார்கள், உமக்காக வாழ்ந்தார்கள், இவர்களை நினைத்தருளும். உலகம் இவர்களை மறந்து விட்டது, அநேகர் இவர்களை கைவிட்டு விட்டார்கள். ஐயா, வியாதியினால் துயரப்படுகிறேனே, என் வியாதிக்கு ஒரு முடிவு தெரியாமல் நான் தவிக்கிறேன் என்று புலம்புகிறேன். ஒவ்வொருவரையும் நினைத்தருளுங்கப்பா, நினைத்தருளுங்கப்பா. தேவனே, உம்முடைய கிருபை இறங்கட்டும், தேவனே, உம்முடைய இரக்கம் இறங்கட்டும், இவர்களை ஆசீர்வதிக்கட்டும். ஐயா, என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் தொடுகிறதற்காக நன்றி, தொட்டு ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. இப்பொழுது எத்தனை பேர் விசுவாசிக்கிறார்களோ அத்தனை பேருடைய வாழ்விலும் என் ஆண்டவருடைய அதிசய வல்லமை வெளிப்படட்டும், கிருபையின் வல்லமை வெளிப்படட்டும், இரக்கத்தின் வல்லமை வெளிப்படட்டும். அவர்களை வாதித்ததான சாப கட்டுகள் உடையட்டும், பில்லி சூனியத்தினுடைய ஆவிகள் அழியட்டும். இயேசுவின் நாமத்தில் குடும்பங்களிலே சமாதானம், மகிழ்ச்சி, நிறைவு இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் வரட்டும், வரட்டும். ஐயா தேவரீ, உம்முடைய நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த நன்மையானது இவர்கள் பார்க்கட்டும். தேவரீ, கிருபைகளினால் இவர்கள் நிரப்பப்படட்டும். விசுவாசித்திருக்கிற வாழ்வில் மிகப்பெரிய நன்மை உருவாகட்டும். உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். எங்கள் முகவரி பிரதர் கே செல்வம், இயேசுவின் வெற்றி ஊழியம், 1E கீழ் 280,
போல்பேட்டை மேற்கின் தொடர்ச்சி, மீளவிட்டான் ரோடு, தூத்துக்குடி. அவர் கான்டாக்ட் பிரதர் கே செல்வம், விக்டரி ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரி, 1E பார் 280, போல்பேட்டை வெஸ்ட், மீளவிட்டான் ரோடு, தூத்துக்குடி.